வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாகரூபினி. இப்போ நம்ம முன் வகுப்பில் என்ன பார்த்தோம்? இப்போ இதுவே சென்ற வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து தவறான சொல். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன தான் சொல்லணும்? முன் வகுப்பில், அதுதான் சரியான சொல். ஓகேங்களா? இப்போ முன் வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்? செல்லாத காசுகள்ன்ற தலைப்பில் உள்ள தவறான சொற்களையும் அதற்கு இணையான சரியான சொற்கள் பார்த்தோம். சொற்களை பயன்படுத்தும் பாங்கு என்ற தலைப்பில் சொற்களை வந்து எந்த இடத்துல பொருள் அறிந்து எந்த நிலையில் பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இல்லையா? இப்போ அதற்கு அடுத்த பகுதி வடசொல் உதவி. ஓகேங்களா? வடசொல் உதவி இந்த பகுதியை பற்றி பார்ப்போம். இந்த பகுதியில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழில் வடசொல்லோட உதவி என்ன அது பற்றியும், சில வட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வடச்சொல்லும் திசை சொல்லு தான் அப்படின்னு சொல்லாமல் நம் முன்னோர்கள் வந்து அதற்கு சிறப்பு கொடுத்து தனி இடம் கொடுத்து வைத்திருக்காங்க. இப்போ தமிழுக்கு வடச்சொல்னா அது சமஸ்கிருதத்தை தான் குறிக்குது. சமஸ்கிருத மொழி தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வடச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். சமஸ்கிருதத்தை தான் சொல்கிறோம். அதை வந்து என்னென்ன பெயர்களில் குறிப்பிடுறாங்கன்னா, வடமொழி அப்படின்னு சொல்லுவோம். வடமொழி, ஆரியம் கலந்த தமிழ் கலந்த ஆரியம், தமிழ் கலந்த ஆரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்து கிரந்தம். கிரந்தம் அப்படின்னா கிரந்த சொற்கள்னு சொல்லுவாங்க. அதாவது எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, ஷ, ஜ, ஹ, ச, இதெல்லாம் வடமொழி சொற்கள் இல்லையா? இதெல்லாம் கிரந்த சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வடமொழியின் தாக்கத்தால் வந்தவை. தமிழில் பயன்படுத்துகிறோம் இல்லையா? இது வந்து வடமொழியின் தாக்கத்தால் வந்த சொற்கள். இது வந்து கிரந்த சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து மணி பிரவாள நடை, அதாவது மணிப்பிரவாள நடை அப்படின்னா என்னன்னா, தமிழ் வடமொழி கலப்பு. தமிழ் வடமொழி கலப்பை தான் என்ன சொல்கிறாங்க? மணிப்பிரவாள நடை அப்படின்ற பேரில் குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த வடமொழி வந்து தமிழில் எப்படி கலந்துச்சு, அந்த வடமொழிக்கு இணையான தமிழ் சொற்கள் என்னென்ன அப்படின்னு இந்த பகுதியில் பார்க்கலாம். கிமு 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தொல்காப்பியரும் கிபி 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பவணந்தி முனிவரும் வடச்சொல்ல தமிழில் எப்படி பயன்படுத்தணுன்ற முறையை பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழில் வடச்சொல்லை பயன்படுத்துறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, அதன்படி பயன்படுத்தணும் அப்படின்னு யார் யார் சொல்லியிருக்காங்க? தொல்காப்பியரும் பவணந்தி முனிவரும் சொல்லியிருக்காங்க. அடுத்து தாயுமானவர், அருணகிரிநாதர், வில்லிபுத்தூர் ஆழ்வார், இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்களுடைய பாடல்களில் வடச்சொற்களை மிகுதியாக பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வடமொழி சொற்களோட தாக்கம் அதிகமாக இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் தமிழ் சொற்களோட வட சொற்கள் கலந்து பேசினால் மேன்மையாக இருக்கும், கௌரவமாக இருக்கும் அப்படின்னு கருதி இங்கே ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. ஜா பெய்து சொன்னால், இங்கே பெய்துன்ற வார்த்தை வந்து சேர்த்து அப்படின்ற பொருளில் வந்திருக்கு. பொதுவாக பெய்துன்னா பொழிவு, பொழிந்து, தூவுன்ற பொருள். இங்கே வந்து ஜா பெய்து சொன்னால் அப்படின்னா இங்கே வந்து பெய்துன்றது சேர்த்து அப்படின்ற பொருளில் வந்திருக்கு. ஜா பெய்து சொன்னால் எதோட சேர்த்து சொன்னால்? தமிழ் மொழியோட சேர்த்து சொன்னால், வடமொழி சொல்ல வந்து அதாவது வடமொழி எழுத்தாகிய ஜாவை தமிழ் மொழியோட சேர்த்து சொன்னால் அது வடமொழி ஆயிடும் அப்படின்ற கருதி ஒருவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. தெவஜ பிள்ளை ரஜம் வெகு சொகுஜா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன பொருள்னா, தேவ பிள்ளை ரசம் வெகு மிகவும் சொகுஜா சுகமாக இருக்கிறது அல்லது சுவையாக இருக்கிறது. இதை வந்து ஜா சேர்த்து எழுதிட்டா இது வடமொழி ஆயிரும், அப்படி கௌரவமா இருக்கும்னு சொல்லி பேசியிருக்காரு. இன்னொருவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. இஸ் பெய்து கூறினால், இஸ் சேர்த்து கூறினால், தமிழ் மொழியோட இசு சேர்த்து கூறினால் வடமொழி ஆயிரும் என்று எண்ணி, ஆஸ்டு குஸ்டி வேஷ்டி மேலே ஓஸ்டு என்றாராம். அதாவது ஆட்டுக்குட்டி வேட்டி மேலே இருக்குது, அதை ஓட்டு என்றதுக்கு ஆஸ்டு குஸ்டி வேஷ்டி மேலே ஓஸ்டு என்றாராம். அதாவது வடச்சொற்களோட கலந்து பேசுறது தான் மேன்மையாக இருக்குன்னு சொல்லி சிலர் கருதியிருக்காங்க. அதாவது தமிழ் வந்து வடச்சொல் இன்றி தனித்து இயங்காது அப்படின்னு கூட சில தவறான கருத்துக்கள் இருந்திருக்கு. அதற்கு கால்டுவெல் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. கால்டுவெல் வந்து தன்னுடைய திராவிட மொழி ஒப்பிலக்கணத்தில் திராவிட மொழிகளுள் தமிழ் மொழி ஒன்றே வடமொழி உதவியின்றி தனித்து இயங்க வல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கடுத்து
கிபி 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பரிமேலழகர் திருக்குறளுக்கு எழுதிய உரையில் வடச்சொல்லை நீக்கி எழுதியிருக்காரு. வடச்சொல்லே இல்லாமல் எழுதியிருக்காரு. அடுத்து ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தனித்தமிழ் இயக்கம் இருக்குது. இதோட அர்த்தம் வடமொழியை வெறுப்பதற்கு அல்ல. அதாவது தமிழ் மொழி இதோட நோக்கம் என்னன்னா தமிழ் மொழியில் எழுதுவது தமிழாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இருக்குது. ஓகேங்களா, இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து பாஷை பாடை. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஊவே சாமிநாத ஐயர் பாஷை தமிழ் பாஷை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் விகோ சூரியநாராயண சாஸ்திரி தமிழ் பாடை அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. இதை பாஷையை பாடைன்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை, மொழி அப்படின்னு கூட எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாஷைனா என்ன பொருள்? மொழி. ஓகேங்களா. அடுத்து வடச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பார்ப்போம். அடுத்து பாஷை தமிழ் சொல் என்னது? மொழி. ஸ்நேகம் நட்பு, ஸ்நேகம் ஸ்நேகிதன் அதெல்லாம் வடச்சொல். நட்பு நண்பன் அது தமிழ் சொல். விவாகம் கல்யாணம் பாணிக்கிரணம் இது மூன்றுமே வடச்சொல். இதற்கு இணையான தமிழ் சொல் திருமணம். இப்போ நம்ம பேசும்போது எப்படி பேசுவோம்? எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம், எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு கல்யாணம்ன்ற வார்த்தையை தான் பேசுவோம். அது என்ன சொல்? வடச்சொல். திருமணம் தான் தமிழ் சொல். இப்போ எக்ஸாமில் விவாகம் கல்யாணம் பாணிக்கிரணம் திருமணம் கொடுத்து சரியான தமிழ் சொல்லை எழுதுனா கல்யாணம்னு எழுதக்கூடாது, அது தவறு. திருமணம் அதான் தமிழ் சொல். ஓகேங்களா. அதற்கடுத்து முகூர்த்தம். இப்பயுமே கல்யாண பத்திரிக்கையில் எப்படி முகூர்த்த வேலை அப்படின்னு சொல்லி முகூர்த்தன்ற வடமொழி சொல்ல தான் யூஸ் பண்ணுறாங்க. அதற்கு இணையான தமிழ் சொல் எது? நல் வேலை. நல் வேலை. சந்தோஷம். இந்த ஷா வந்தாலே என்னது? வடமொழி தான். சந்தோஷம். இணையான தமிழ் சொல் மகிழ்ச்சி. சக்தி. சக்தின்றதே வடமொழி சொல்லலாம். அதற்கு இணையான தமிழ் சொல் ஆற்றல். என்னது? ஆற்றல். ஜலம். ஜலம் வடமொழி சொல். அதற்கு இணையான தமிழ் சொல் தண்ணீர். ஓகேங்களா. சாதம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சாதம்னு சொல்லக்கூடாது, என்னதான் தூய தமிழ் என்னது? சோறு. இப்போ லெமன் சாதம், லெமன் சாதம் புளிச்சாதம் அப்படி சொல்லக்கூடாது. புளிச்சோறு, எலுமிச்சை சோறு அதான் தூய தமிழ் சொல். சந்தேகம் வடமொழி சொல். அதுக்கு என்ன தூய தமிழ் சொல் என்னது? ஐயம். ஓகே. அடுத்து பாருங்க. கஷ்டம் அதோட தமிழ் சொல் தொல்லை. நஷ்டம் இழப்பு. நஷ்டத்திற்கு இணையான தமிழ் சொல் இழப்பு. இப்போ பரீட்சை அது தமிழ் சொல் கிடையாது. பரீட்சை தமிழ் சொல் கிடையாது. எந்த தான் தமிழ் சொல்? தேர்வு அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ ஆங்கிலத்தில் நம்ம குறிப்பிடும் போது எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது தமிழில் குறிப்பிடும்போது தமிழ் பரீட்சை ஆங்கில பரீட்சை அப்படின்னு சொல்லுவோம். அது தவறு. ஏன்னா பரீட்சைன்றது வடமொழி சொல், தேர்வு தான் தமிழ் சொல். தமிழ் தேர்வு ஆங்கில தேர்வு அப்படின்னு தான் கூறணும் இனிமேல். ஓகே. அதற்கடுத்து வருஷம். அதான் என்ன சொல்லணும்? ஆண்டு. வருஷத்துக்கு இணையான தமிழ் சொல் ஆண்டு. மாதம். அதற்கு இணையான தமிழ் சொல் திங்கள். மாதத்துக்கு இணையான தமிழ் சொல் என்னது? திங்கள். அதுக்கடுத்து தேதி. தேதின்றதே வடமொழி சொல்லலாம். நம்ம 4ஆம் தேதி 5ஆம் தேதி அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுவே என்னது? வடமொழி சொல்லலாம். அதற்கு இணையான தமிழ் சொல் என்னது? நாள் அப்படின்னு குறிப்பிடணும். ஓகே. சுவிசேஷம். சுவிசேஷம் அப்படின்னா நற்செய்தி. ஓகே. சுவிசேஷம் அப்படின்னா என்னது? நற்செய்தி. ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா வாழ்த்துதல், வாழ்த்து. அடுத்து சீதோசனம். சீதோசனம்ன்றது வடச்சொல். தட்பவெப்பம் அதான் தமிழ் சொல். இப்போ செய்தித்தாள்லையுமே இன்றைய சீதோசன நிலை அப்படிலாம் குறிப்பிடுறாங்க. அது அப்படி குறிப்பிடக்கூடாது. அது என்னது? வடமொழி சொல். எப்படி தான் குறிப்பிடணும்? காலநிலையை தட்பவெப்ப நிலை அப்படின்னு தான் குறிப்பிடணும். அதான் தமிழ் சொல். இலக்கம். இப்போ நம்மளே 4ஆம் இலக்கம் 5ஆம் இலக்கம் 5 இலக்கியம் 6 இலக்கியம்னு சொல்லுவோம்ல, அந்த இலக்கம்ன்றது என்ன சொல்லலாம்? வடமொழி சொல்லலாம். நம்ம எப்படி தான் குறிப்பிடணும்? எண் என்றே குறிப்பிடணும். ஓகே. அக்கினி. அக்கின்றது வடமொழி சொல். தமிழ் சொல் என்னது? எரி தீ. எரி தீ. ஔபாசனம். அதற்கு இணையான தமிழ் சொல் எரியோம்பல். இப்போ ஔபாசனம் என்னன்னா வேள்வித்தீ. அதாவது வேள்வித்தீ தீ மூட்டி பாதுகாப்பாங்கல்ல, வேள்வித்தீ. அக்னிகுண்டம் அப்படி சொல்லுவாங்கல்ல, வேள்வித்தீ. வேள்வி தீ அதுதான் என்னது? ஔபாசனம் அப்படின்னா என்ன பொருள்? வேள்வி தீ. ஜெயம் ஜெயம் அப்படின்னா வெற்றி. ஜெயம் அதற்கு இணையான தமிழ் சொல் வெற்றி. அவயவம். அவயவம். அவயவம்னா என்னன்னா உறுப்பு. அதாவது
உடலோட அங்கம். ஓகேங்களா, உடலின் ஒரு அங்கம், அதை தான் அவயவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னது, தமிழ் சொல், உறுப்பு. ஆராதனை, வழிபாடு. ஆராதனை, வழிபாடு. இப்போ சாமிக்கு தீப ஆராதனை காமிக்கிறாங்கன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து வட சொல்லலாம். தீப வழிபாடு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா, அதற்கடுத்து பாருங்கள், லட்சணம், அழகு. லட்சணமாக இருக்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வடச்சொல். ஓகேங்களா, அழகு அப்படின்ற, அழகா இருக்க அப்படின்னு தான் சொல்லணும். அதான் தூய தமிழ் சொல். உதாரணம், அது வந்து வடச்சொல். எடுத்துக்காட்டு என்பதே தூய தமிழ் சொல். விஷயம், பொருள். விஷயம், பொருள். விஷம், நஞ்சு. விஷம்னா என்னது, நஞ்சு. சாட்சி, சான்று. சாட்சி அப்படின்னா தமிழ் சொல் என்னது, சான்று. ஜனங்கள், ஜனங்கள்னா என்னது, மக்கள். ஜனங்கள்னா என்னது, மக்கள். சமுதாயம், மண்பதை. சமுதாயம்ன்றது தான் தமிழ் சொல்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், அது தவறு. சமுதாயம் என்பது என்னது, வடச்சொல். அதற்கு இணையான தமிழ் சொல் வந்து மண்பதை. ஓகே, மண்பதை. ராகம், ராகத்துக்கு இணையான தமிழ் சொல் பண். ராகம், பண். சூரியன், பகலோன். கதிரவன், பகலோன், அதுதான் தூய தமிழ் சொல். சூரியன்றதே வடமொழி சொல்லலாம். நம்ம சூரியன் தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். சூரியன்றது வடமொழி சொல். பகலோன் என்பதே சரி. எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சந்திரன், சூரியன் சந்திரன் தான் சொல்லுவோம். சூரியன் சந்திரன் ரெண்டுமே என்னது, வடமொழி சொல்லலாம். நம்ம பகலோன்னு சொல்லணும். சந்திரனுக்கு என்னது, நிலா, மதி. நிலா, மதி. ஓகே. விருட்சம், மரம். விருட்சம் அப்படின்னா மரம். ஓகே. நகரம், பேரூர். கிராமத்தை சிற்றூர். நகரத்தை பேரூர்னு சொல்லணும், கிராமத்தை என்ன சொல்லணும், சிற்றூர். அதான் தமிழ் சொல். மோட்சம், வீடு. மோட்சம், வீடு பேரு அடைதல் அப்படி சொல்லுவோம்ல, வீடு. அசுத்தம், துப்புரவின்மை. துப்புரவுனா சுத்தமாக இருக்கிறது, துப்புரவின்மை அப்படின்னா அசுத்தமாக இருக்கிறது. ஓகேங்களா, இப்போ அசுத்தத்துக்கு வந்து இணையான தமிழ் சொல் எது, துப்புரவின்மை. துப்புரவின்மை. ஓகே. பாரம், சுமை. அடுத்து பாருங்க, அவகாசம். அவகாசம், கால அவகாசம் வழங்குறது, கொஞ்சம் டைம் கேட்குறது, அதான் அவகாசம். அதுக்கு இணையான தமிழ் சொல் ஓய்வு. சந்தர்ப்பம், வாய்ப்பு. சந்தர்ப்பம் என்னது, வாய்ப்பு. மார்க்கம், வழி. மார்க்கம்னா என்னது, தூய தமிழ் சொல் வழி, அதை தான் மார்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க வட சொல்ல. சிவமதம், சிவமதம் அப்படி சொல்லக்கூடாது, சிவநெறி. சிவநெறி, சிவநெறி கொள்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சிவநெறி. யாத்திரை, வழிச்செலவு. இப்போ யாத்திரையாக போகிறாங்க, பாத யாத்திரை. யாத்திரைனா பயணம், அந்த மீனிங் வரும். அதை எப்படி தமிழில் சொல்லணும், வழி செலவு. வழி செலவு. இந்து மகா சமுத்திரம். இந்து மகா கடல். இந்து மகா சமுத்திரம்ன்றது வடச்சொல். இந்து மகா கடல். ஓகேங்களா. பிரயாணிகள். பிரயாணிகள்னா பயணிகள், பயணம் செல்வோர். அதற்கு இணையான தமிழ் சொல் பாருங்க, வழி செல்வோர். வழி செல்வோர். பிரயாணிகள், வழி செல்வோர். தர்மம் அப்படின்னா அறம், கடமை. தர்மம்னா அறம், கடமை. நியாயஸ்தலம். நியாயஸ்தலம்னா வழக்கு மன்றம். நியாயம் அப்படின்னா வழக்கு, ஸ்தலம் அப்படின்னா மன்றம், வழக்கு மன்றம். மனம் அப்படின்னா உள்ளம். மனம்ன்றதே வட சொல்லலாம். ஓகே, உள்ளம்ன்றதான் சரியான தமிழ் சொல். அதுக்கடுத்து மந்திரம். மந்திரத்துக்கு இணையான தமிழ் சொல் மறைமொழி. தாமரை, முளரி. தாமரைன்றது வடச்சொல். ஓகேங்களா, தாமரை மலர் அப்படின்னு சொல்லக்கூடாது, என்னதான் தூய தமிழ் சொல் முளரி. முளரி மலர், முளரி. வேகம், விரைவு. வேகம், இப்போ பேருந்து வேகமாக சென்றது அப்படின்னு சொல்லக்கூடாது, பேருந்து விரைந்தது, விரைவு. ஓகேங்களா. அதுக்கடுத்து உற்சவம், விழா. ஓகே, திருவிழான்னு சொல்லுவோம்ல, அதான் உற்சவன்றது வடமொழி சொல். விழா அப்படின்றதே சரியான தமிழ் சொல். ஆகாயம், வானம். யமன், கூற்றுவன். யமன்றது தமிழ் சொல், இணையான தமிழ் சொல் யமன்றது வடச்சொல், இணையான தமிழ் சொல் என்னது, கூற்றுவன். ஓகே. அதுக்கடுத்து எந்திரம். எந்திரம், பொறி. யுத்தம், யுத்தம் செய்கிறாங்க, போர் செய்தல், போர். வீரம், மரம், மரம், போர். ஓகே. காரியதரிசி. காரியதரிசினா செயலாளர், ஒரு மன்றத்தோட செயலாளரோட வடமொழி சொல்ல எப்படி குறிப்பிடுறாங்க பாருங்க, காரியதரிசி. அது அப்படின்னா தமிழ் சொல் என்னது, செயலாளர். காரியாலயம். காரியாலயம்ன்றது அலுவலகம். ஓகேங்களா, அந்த மன்றத்தோட அலுவலகம், அந்த மன்றத்துடைய அலுவலகம். பணிமனை, அலுவலகம் அப்படின்னு சொல்கிறாங்க, காரியாலயம்.
அப்படின்றது அலுவலகம் அல்லது பணிமனை. பந்துக்கள் அப்படின்றது உறவினர். பந்துக்கள்ன்றது என்னது? உறவினர். இப்போ இன்னமும் பத்திரிகைகள்லாம் பார்ப்போம் சுற்றம் முற்றம் பந்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்புறம் பந்துக்கள்னா உறவினர்கள். ஸ்ரீலஸ்ரீ. ஸ்ரீலஸ்ரீனா தவத்திரு. அதாவது ஞானிகள் பெயருக்கு முன்னாடி ஞானிகள் பெயருக்கு முன்னால் சேர்க்கறதா இந்த தவத்திரு. அதைத்தான் ஸ்ரீலஸ்ரீன்னு வட சொல்ல குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா. தமிழில் வந்து தவத்திரு. ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள் சாமியார் அடிகளார். அதான் கரெக்டானது. இப்போ ராமலிங்க சுவாமிகள்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் என்பதை தூய தமிழ் சொல். அதுக்கடுத்து பாருங்க நிபுணர் வல்லுனர். நிபுணர் வல்லுனர். மரணம் சாவு இறப்பு. ஓகே. உத்திரக்கிரியை. கிரியை அப்படின்னா செயல்னு சொல்லியிருக்கோம். உத்திரக்கிரியை அப்படின்னா நீத்தார் கடன். அதாவது நீத்தார் கடன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதாவது இறந்தவங்க வீட்டில் செய்கிற சடங்கு முறையைத்தான் நீத்தார் கடன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிரியை அப்படின்னா செயல். அந்த செயலை தான் குறிப்பிடுறாங்க. இறந்தவர்கள் வீட்டில் செய்யக்கூடிய அந்த சடங்கு முறையை தான் உத்திரை கிரியைன்னு சொல்கிறாங்க. அதற்கு இணையான தமிழ் சொல் வந்து என்னது? நீத்தார் கடன். வாலிபர் இளைஞர். பாலர்கள் அப்படின்னா சிறுவர்கள். ஓகே. ஐக்கியம். ஐக்கியம்னா ஒன்றோடு ஒன்று கலந்துறது, அதாவது ஒற்றுமை. ஓகே. சமீபம் அண்மை. சமீபம். அடுத்து பாருங்க சாசுவதமான நிலையான. சாசுவதமானனா நிலையான, அதாவது நித்தியமான நிலையான அப்படின்ற பொருள். நித்தியமான நிலையான. அழியாத அப்படின்னா என்னது? சாசுவதமான அப்படின்னு பொருள். ஓகே. அதற்கு இணையான தமிழ் சொல் நிலையான. தற்காலிகமாக குறிப்பிட்ட காலத்துக்காக. தற்காலிகமாக அப்படின்னு சொல்லுவோம்னா தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. குறிப்பிட்ட காலத்துக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. ஓகே. தமிழ் சொல் என்னது? குறிப்பிட்ட காலத்துக்காக. காரியம் செயல். ஞாபகம் நினைவு. ஓகே. இப்போ பார்த்த எல்லா சொற்களையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க பாருங்க. திருமண அழைப்பிதழில் உள்ள வாக்கியம். எங்கள் கிரகத்தில், எங்கள் வீட்டில் நடைபெறும் பாணிக்கிரகம்னா என்ன பார்த்தோம்? திருமணம். பாணிக்கிரகம்னா என்னது? திருமணம். மகா உற்சவத்திற்கு. உற்சவம்னா என்னது? விழா. உற்சவம்னா விழா. பாணிக்கிரக மகா உற்சவத்திற்கு, அதாவது திருமண விழாவிற்கு தாங்கள் தங்கள் இஷ்டஜன பந்துமித்திரர்களுடன். இஷ்டஜன பந்துமித்திரர்கள். பந்துமித்திரன்னா பந்துக்கள்லாம் யாருன்னு பார்த்தோம்? உறவினர்னு பார்த்தோம். ஓகே. இஷ்டஜன பந்துமித்திரர்லாம் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாத்தையும் குறிக்கும். விஷயம் செய்து. ஓகே. எல்லாரோடைய சேர்ந்து வந்து மேற்படி வதூவரர்கள்னா மணமக்களை ஆசீர்வதிக்குமாறு கோருகின்றனர். ஓகேங்களா. இதுவே தமிழில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இதை எப்படி சொல்லணும்? எங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணத்திற்கு தாங்கள் தங்கள் உற்றார் உறவினர் நட்பினர் சூழ வந்து மணமக்களை வாழ்த்தும்படி வேண்டுகிறேன். மேலே பார்த்த வடமொழி வாக்கியத்துக்கு இணையான தமிழ் சொற்றொடர். ஓகே. இப்போ இந்த பகுதியில் என்ன சொல்ல வராங்கன்னா, இன்றியமையாத இடங்கள் தவிர மற்ற இடங்கள்ல எல்லாம் தமிழ் சொற்களை பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதற்கடுத்த பகுதி நெல்லோடு கற்கள். நெல்லோடு கற்கள், அதாவது நெல்லோடு சில கற்கள் கலந்துருக்கும் இல்லையா, அதுபோல் தமிழ் மொழியோடு சில வேற்றுமொழி சொற்கள் கலப்பி இருக்கு. அது பற்றின தகவலை தான் இந்த நெல்லோடு கற்கள் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இங்கே நெல்லுன்றது தமிழ் சொல்லையும் தமிழ் மொழியையும், கற்கள்ன்றது தமிழ் மொழியில் கலந்துள்ள வேற்றுமொழி சொற்களையும் குறிக்குது. தமிழ் மொழியில் கலந்துள்ள வேற்றுமொழி சொற்களையும் குறிக்குது. பாருங்க, தமிழ் மொழியில் வட சொல் மட்டும் கலந்து விடலையா, வேற்றுமொழி சொற்களும் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழில் உருது மொழியிலிருந்து 411 சொற்களும், போர்த்துகீசிய மொழியிலிருந்து 6 சொற்களும், தெலுங்கிலிருந்து ஒரு சில சொற்களும், 486க்கு மேற்பட்ட சொற்கள் ஆங்கிலத்திலிருந்து வந்திருக்கு. ஓகேங்களா. அப்படின்னு யார் சொல்கிறான்னா, பவானந்தம் பிள்ளை என்பவர் தமது தமிழ் அகராதியின் பின் இணைப்பு குறிப்பில் சொல்லியிருக்காரு. அதாவது எந்தெந்த மொழியிலேருந்து எத்தனை சொற்கள் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதற்கடுத்து பாருங்க, பிறமொழி கலப்பு எவ்வாறு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது
ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு மொழியைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்யும்போது அவர்களோட மொழியின் தாக்கம் வந்து தமிழ் மொழியில் கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஒரு சின்ன வரலாறாக கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், தொண்டை நாட்டை கிபி 4ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரையில் பல்லவர்கள் ஆண்டார்கள். அவர்கள் வந்து பிராகிருத மொழியையும் வடமொழியையும் ஆதரித்தவர்கள். அதற்கடுத்து வந்த களப்பிரர்கள் 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரையில் தொண்டை நாட்டையும், கிபி 7ஆம் நூற்றாண்டு வரை பாண்டிய நாட்டையும், 9ஆம் நூற்றாண்டு வரை சோழ நாட்டையும் ஆட்சி புரிந்தவர்கள். அவர்களும் வேற்றுமொழி இனத்தவர்கள் தான். அதற்கடுத்து 1330 1377 வரை 47 ஆண்டுகள் முஸ்லீம்கள் தமிழகத்தில் குடியேறியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் வந்து உருது சொற்கள் தமிழில் நுழைஞ்சிருக்கு. அதற்கடுத்து 1529 முதல் 1736 வரை தெலுங்கர்களான நாயக்கன் மன்னர் ஆட்சி வந்து 207 ஆண்டுகளாக மதுரையில் நடைபெற்றிருக்கு. 207 ஆண்டுகளாக. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து தெலுங்கு சொற்களும் கன்னட சொற்களும் தமிழில் நுழைஞ்சிருச்சு. அதற்கடுத்து கர்நாடக முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சியில் தமிழ்நாடு புகவே உருது சொற்கள் தமிழில் மிகுதியாக புகுந்து விட்டன. ஓகே. அதற்கடுத்து வந்த ஐரோப்பியர் ஆட்சி காலத்தில் போர்த்துகீசிய சொற்களும் ஆங்கில சொற்களும் தமிழில் நுழைந்தன. இவ்வாறு வந்து பிறமொழி சொற்கள் தமிழில் மெல்ல மெல்ல கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதலாவதாக போர்த்துகீசிய சொற்கள். அலமாரி. அலமாரின்றதுக்கு தமிழில் வந்து அடுக்கு மாடம் அல்லது நிலைப்பேலை. ஓகேங்களா? அடுக்கு மாடம் அல்லது நிலைப்பேலை. அதுக்கடுத்து கிராம்புக்கு தமிழ் சொல் வந்து லவங்கம். லவங்கம்ன்றது வடமொழி சொல்லாக இருந்தாலும் தமிழில் வந்து எப்படி வரும்? இகரம் பெற்று லவங்கம் அப்படின்னு வரும். இகரம் பெற்று லவங்கம் அப்படின்னு வரும். கிராம்பு அப்படின்னா லவங்கம். ஓகேங்களா? அதுக்கடுத்து சாவி, திறவுகோல். ஜன்னல் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், காற்று வழி பாதை. காலதர் அல்லது காற்று வழி பாதை. ஓகே. பரங்கிக்காய்னா என்னது? பூசணிக்காய். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பூசணிக்காயின்னு சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும்? பூசுனைக்காய். ஓகேங்களா? அதற்கடுத்து ஃபாதரினா என்னது? கிறிஸ்தவ சமய தொண்டர். ஓகேங்களா? போர்த்துகீசிய சொற்கள் வந்து 6 தான் தமிழில் கலந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6மே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதற்கடுத்து தெலுங்கு சொற்கள். அப்பட்டம்னா கலப்பில்லாதது. அப்பட்டம்னா அந்த வெளிப்படையாக தெரியுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதற்கு தமிழ் சொல் என்னது? கலப்பில்லாதது. ஆஸ்தினா என்னது? சொத்து. தமிழில் வந்து செல்வம். ஆர்ப்பாட்டம். டம்பம்னா என்ன பொருள்னா வீண் பெருமை பேசுவாங்கல்ல, அதான் என்னது? தமிழ் சொல் என்னது? டம்பம். வீண் பெருமை பேசுதல், போலியான பெருமை பேசுதல், அதான் என்னது? டம்பம். அதுக்கடுத்து பாருங்க, எக்கச்சக்கம்னா மிகுதியான அப்படின்ற பொருள். ஏராளம். தாறுமாறான அப்படின்ற பொருள். அதுக்கு தான் தமிழில் ஒழுங்கின்மை. என்னது? தாறுமாறான. அதற்கு தான் தமிழில் ஒழுங்கின்மை. ஓகே. அதற்கடுத்து பாருங்க, ஏடாகுடம். ஒழுங்கில்லாமை. இதுவும் அந்த மீனிங் தான். ஏடாகுடம் ஒழுங்கில்லாமை. ஏராளம் மிகுதி. ஏராளம்னு நிறைய, அப்போ மிகுதி. ஒய்யாரமாக நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது குலுக்கு நடை. நேர்த்தியான நடை. அதாவது நேர்த்தியான நடையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? குலுக்கு நடை அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. ஒய்யாரமாக நடக்கிறாங்க சொல்கிறாங்களா, குலுக்கு நடை. கச்சிதம்னா ஒழுங்கு. கச்சிதமாக இருக்குது, கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அப்போ ஒழுங்கு. கலவரம், மனக்கலக்கம். கெட்டியாக, அது உறுதியாக. கெட்டியாக இறுக்கி பிணைத்தல். அதாவது திடப்பொருளாம் கெட்டியாக இறுக்கி பிணைத்தாப்புல தானே இருக்கும், உறுதியாக. ஓகே. அதுக்கடுத்து கெளிப்பு அப்படின்னா வெற்றி. கெக்களிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து என்னது? வெற்றி. தமிழ் சொல் வந்து வெற்றி. கேப்பை கேழ்வரகு, இது எல்லாத்துக்குமே தெரியும்.
கேப்பை கேழ்வரகு. சந்தடி இரைச்சல். சந்தடினா இரைச்சல், சிறிய ஓசை, இரைச்சல். சரக்கு வாணிக பொருள். சரக்கு என்னது? வாணிக பொருள். சாகுபடி பயிரிடுதல், எல்லாத்துக்கும் தெரியும். சொகுசு நேர்த்தி. சொகுசா சுகமாக இருக்கிறது, அதாவது நேர்த்தியாக இருக்கிறது. ஓகேங்களா? அதுக்கடுத்து சொச்சம் மிச்சம். சொச்சம் மிச்சம் சொல்லுவாங்கள்ல, அதில் சொச்சம் தெலுங்கு சொல், மிச்சம் தமிழ் சொல். ஓகேங்களா? அதுக்கடுத்து சொந்தம் உரிமை. இந்த இடம் எனக்கு சொந்தம்னு சொல்லுவோம்ல, அது வந்து சொந்தம்ன்றது என்னது? தெலுங்கு சொல். இந்த இடம் எனக்கு உரிமையானது. உரிமைன்றதான் சரியான தமிழ் சொல். ஓகே. அடுத்து சோழி. அதாவது இன்னமும் பெரியவங்கள்லாம் ஒரு சோழியாக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து வேலை, ஒரு வேலையாக செல்கிறேன், அதுதான் சரியான சொல். ஓகே. தாராளம் மிகுதி. ஓகேங்களா? அதுக்கடுத்து தாறுமாறு ஒழுங்கின்மை. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது எக்கச்சக்கம் அப்படின்னா தாறுமாறான, அது ஒழுங்கின்மை. இங்கே தாறுமாறுன்னு கொடுத்துருக்காங்க, ஒழுங்கின்மை. ஓகே. அதற்கடுத்து துறை பெரியோன். இப்போ ஜாக்சன் துறை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த துறைன்றது பெரியோன்ற மீனிங், அதாவது அதிகாரி, தலைவன், அந்த பொருளில் வரும். ஓகேங்களா? இப்போ துறை அப்படின்னா பெரியோன். தெம்பு ஊக்கம். தெம்பு ஊக்கம். தெம்மாண்டி அறிவற்றவன். தெம்மாண்டி என்னது? அறிவற்றவன். அதாவது தெம்மாண்டினா தன் தவற்றை ஒப்புக்கொள்ளாதவன், தன் தவறை வந்து ஒப்புக்கொள்ளாதவன், அவங்க தான் தெம்மாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் சொல் வந்து அறிவற்றவன். தொந்திரவு தொல்லை. தொந்திரவு தொல்லை. நிம்மதி கவலையின்மை. கவலையின்மைன்னு குறிக்கிறதா என்னது? நிம்மதி. பண்டிகை பெருநாள். இப்போவுமே ஏதாவது பண்டிகை வந்துச்சுன்னா நல்ல நாள் பெரிய நாள்னு சொல்லுவாங்கள்ல, அதான் பெருநாள், பெரிய நாள். பண்டிகைனா பெருநாள். பந்தயம் பணயம். அதாவது தர்மர் வந்து தன் நாட்டை பணயம் வைத்தார். ஓகேங்களா? பந்தயம் வந்து என்ன சொல்? தெலுங்கு சொல். பணயம் வைத்தார், அதான் தமிழ் சொல். ஓகே. அதுக்கடுத்து மச்சு மேல்தளம். மச்சு வீடு, மச்சு மாடி. மச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து மேல்தளம். ஓகே. மாடியை குறிக்குது, மேல்தளம். மடங்கு அளவு. மடங்கு அளவு. அடுத்து வாடகை குடிக்கூலி. குடியிருக்கிறதுக்கு உண்டான கூலி, அதான் வாடகை. வாடிக்கை வழக்கம். வாடிக்கைன்றது வழக்கம். அதற்கடுத்து விக்கிரயம். விக்கிரயம்னா விற்பனை. கிரயம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்களே, விக்கிரயம் அப்படின்றது விற்பனை. ரீதி. ரீதினா முறையான. ஓகே. அது என்னது? ஒழுங்கு. முறையான அப்படின்னாலே என்னது? ஒழுங்கு. ரீதி ஒழுங்கு. அதற்கடுத்து பாருங்க, வேடிக்கை காட்சி. வேடிக்கை காட்சி. எச்சரிக்கை முன்கூட்டியே சொல்லி வைத்தல் அல்லது விழிப்பாய் இருத்தல். முன்கூட்டியே சொல்லி வைத்தல் அல்லது விழிப்பாய் இருத்தல். இப்போ எழுந்தறிக்கை என்னும் தமிழ் சொல்லே வந்து எச்சரிக்கை என மாறிடுச்சான். எழுந்தறிக்கை என்ற தமிழ் சொல் வந்து எச்சரிக்கை என மாறிவிற்று அப்படின்னு யார் சொல்றா? பன்மொழி புலவர் திரு வேங்கடராஜுலு ரெட்டியார் சொல்றார். இன்னும் வந்து கோயிலெல்லாம் திருவிதி புறப்பாடுக்கு வந்து சாமி எழுந்தர்றப்ப எச்சரிக்கை பாடுவது உண்டு. ஓகேங்களா? அதாவது சாமி எழுந்தருளிட்டாரு அப்படின்ற எச்சரிக்கை பாடுறாங்களாம். அடுத்து பாருங்க, கன்னட சொற்கள். இந்த கன்னட சொற்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். கோசரம் அப்படின்னா ஆக, அதற்கோசரம், அதற்காக ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அக்கடா அப்படின்னா வாளா அப்படின்னு அர்த்தம். வாளானா என்ன பொருள்னா வீணாக. வீணாக காரணமின்றி. ஓகேவா? வீணாக காரணமின்றி, அதான் வாளா அப்படின்ற பொருள். வாளான்றதுக்கு பொருள் வீணாக. அக்கறை கவனம். ஓகேங்களா? அதற்கடுத்து உருது சொல் பாருங்க. பூரா அப்படின்னா முழுவதும். பூரா முழுவதும். கரார் விலை. கட் அண்ட் ரைட்டா சொல்லுவாங்களே, ஒரே விலை. கைதி சிறைப்பட்டோர். சிறைப்பட்டோர். ஜதை இணை. ஜதை அப்படின்னா இணை. ஜமீன்தார் நிலக்கிழார். ஜமீன்தார் நிலக்கிழார். வாபஸ் பின்வாங்குதல் அல்லது திரும்ப பெறுதல். தகராறு அப்படின்னா வழக்கு. சிப்பாய் பொருணன் மறவன். வீரன். ஓகேங்களா? அந்த பொருளில் வரும். பொருணன் அப்படின்னா வீரன், அந்த பொருளில் வரும். அதுக்கடுத்து பாருங்க, மன்னிப்பு பொறுத்து கொள்ளுதல். மன்னிப்பு பொறுத்து கொள்ளுதல். மனு அப்படின்னா விண்ணப்பம். மனு கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்களே, அது விண்ணப்பம். புகார் குறை கூறல். புகார் மனு கொடுக்கறது வந்து என்னது? குறை. தன்னுடைய குறையை தான் புகார் மனுவை கொடுப்பாங்க. குறை கூறல். மாஜி தலைவர். மாஜி அப்படின்னா முன்னாள். மாஜி அப்படின்னா முன்னாள். முன்னாள் தலைவர். ஜில்லா மாவட்டம். ஜில்லா அப்படின்னா மாவட்டம்.
மாகாணம்னா மாநிலம். இப்போ தமிழ்நாடு மாநிலம். ஓகேங்களா? மாகாணம்ன்றது மாநிலம். லேவாதேவி கொடுக்கல் வாங்கல். லேவாதேவினா என்னது? கொடுக்கல் வாங்கல். சர்க்கார் ஆட்சியினர். சர்க்கார் ஆட்சியினர். தாலுகா. தாலுகான்றது கூற்றம். கூற்றம்னா என்னதுன்னா கூறு இல்லைன்னா பங்கு. ஓகே, நிலப்பிரிவை தான் கூற்றம் அப்படின்னு சொல்றாங்க. நிலப்பிரிவு. நிலப்பிரிவு கூறு கூறா இருக்கிற கூறு கூறா போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, நிலப்பிரிவை பிரிக்கிறது இங்கே கூற்றம். தாலுகா கூற்றம். ஓகேங்களா? அதற்கடுத்து பாருங்க, டானா அப்படின்னா காவலகம், சிறைச்சாலை. காவலகம்னா என்னது? சிறைச்சாலை. அதுக்கடுத்து வக்கீல், வழக்கறிஞர். ரஜா விடுமுறை. ரஜா விடுமுறை. தபால் அஞ்சல். பதில் மாற்றம். பதில்னா என்ன? மாற்றம். அதற்கடுத்து பாருங்க, காலி வீடு, குடி இல்லாத வீடு. காலி வீடை நம்ம என்ன சொல்லுவோம்? குடி இல்லாத வீட்டை தான் காலி வீடுன்னு சொல்லுவோம். கம்மி, குறைவு. மிட்டாய், இனிப்பு. மிட்டாய். மிட்டாய்ன்றது இனிப்பு. இனிப்பு சுவையை தான் மிட்டாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஷோக்கு. ஷோக் அப்படின்னா அழகு. சோக்கா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அழகு. பாக்கி. பாக்கி கொடுக்க வேண்டியது இருக்குன்னு கடைக்காரங்கிட்ட சொல்லுவோம்ல, பாக்கி இவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குன்னு. அதே எவ்வளோ? கடன். பாக்கினா நிலுவைத் தொகை, கடன். மைதானம். வெள்ளிடை, வெளிநிலம். வெளியில் இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம மைதானம்னு சொல்லுவோம். வெளிநிலம் அல்லது வெள்ளிடை. அசல், முதல், முதன்மை. அசல்னா முதல். பிரியாணி தயார். புலவு உண்டி கிடைக்கும். அதாவது பிரியாணி என்ன சொல்கிறாங்க? புலவு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போவும் புலாவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து தமிழ் சொல். ஓகே, பிரியாணின்றது உருது சொல். ஓகே, அடுத்து பாருங்க, இப்போ ஒரே விலை அப்படின்ற தமிழ் சொல் இருக்க கரார் விலை அப்படின்றது எழுதுவது வந்து தேவையில்லை. அடுத்து மேசை என்பது உருது சொல் தான். அதற்கு வேறு சொல் கூறினால் பயனில்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து மேசை அப்படின்னு எழுதலாம். அதாவது இன்றியமையாத இடங்களில் வந்து பிறமொழி சொல்ல பயன்படுத்தலாம், இடமறிந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்த பகுதி கலைச்சொற்களும் ஆட்சி சொற்களும். இதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம்? தமிழ் மொழியில் வடமொழி சொல்லோட உதவி எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பார்த்துருக்கோம். அதற்கடுத்து நெல்லோடு கற்கள்ன்ற தலைப்பில் தமிழில் கலந்த பிறமொழி சொற்கள் பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த பகுதிகளை தரவாக்கிக்கங்க. அதற்கு அடுத்த கிளாஸில் ஆட்சி சொற்களும் கலைச்சொற்களும் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.